நன்றி சாந்த. தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது. எனவே மைதானத்தில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்களாக இருக்கலாம் அல்லது பார்வையாளர்கள் அனைவரையும் மைதானத்துக்கு அற்புதமாக சென்று இந்த போட்டியை கண்டுகளுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மீண்டும் மீண்டும் அறிவித்தல் மைதானத்தின் உள்ளே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் உங்கள் அனைவரையும் சற்றே அப்புறமாக சென்று போட்டியை கண்டுகளுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பெனடிக், உங்களுக்கான வேண்டுகோள். நியூ சேலஞ்சர்ஸ் மற்றும் பிளாக் பேந்தர் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. மிக விரைவாக இந்த போட்டியை நடத்தி முடிக்க வேண்டும். நடுவர்களுக்கான வேண்டுகோளும் கூட போட்டி ஏற்பாடு குழு அறிவித்திருக்கிறது. எஸ்கே கூடிய அனைத்து வீரர்களையும் சற்று அப்புறமாக செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மைதானத்தில் ஆங்காங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பார்வையாளர்கள் உங்களுக்கான வேண்டுகோள், இந்த போட்டியினை நடாத்துவதற்கு உங்களது ஒத்துழைப்பு மிக அவசியமாக இருக்கிறது. சுபாகரன், உங்களுக்கான வேண்டுகோள், அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீராங்கனைகள் பார்வையாளர்கள் அனைவரையும் உங்களோடு சேர்த்து மைதானத்தில் வெளிப்புறமாக கூட்டி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முதலாவது பந்து வீசப்படுகிறது. இளம் இலங்கை ஜெர்சி அணிந்திருக்கக்கூடிய வீரர் பிளாக் பேந்தர்ஸ் அணி சார்பாக, நியூ சேலஞ்சர்ஸ் அணி சார்பாக முதலாவது துடுப்பாட்ட வீரராக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களம் புகுந்திருக்கிறார்கள். மேலும் ஜோர்ஜ் பந்து வீசுவதற்காக சிறப்பாளர் பந்து வீச்சு பம்சர் முறையாக வீசப்பட்ட பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளர் கைவசம் செல்கிறது. நியூ சேலஞ்சர்ஸ் ஏற்கனவே ஒரு தோல்வியை தழுவி இருக்கின்றார்கள். நிச்சயமாக அடுத்தடுத்து 2 போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் நியூ சேலஞ்சர்ஸ் அணியினர் அடித்தாடப்படுகிறது. நிச்சயமாக பிடிக்கும் சந்தர்ப்பம் ஆட்டம் இழந்து செல்கின்றார். முதலாவது விக்கெட் இழக்கப்படுகிறது. மீண்டும் ஜெர்சி அணிந்திருக்கக்கூடிய ஜார்ஜ் சிறப்பான பந்து வீச்சு இல்லை, சுஜீவனின் சிறப்பான ஒரு தீர்ப்பு எங்களுக்கு வழங்கப்படுகிறது. அகலப்பந்தாக அறிந்திருக்கின்றார். எனவே அந்த அகலப்பந்தோடு அணி மொத்தோடு எண்ணிக்கை 2 ஓட்டமாக பகிரப்படுகிறது. பாவம் சிறப்பான ஒரு பந்து வீச்சு ஸ்லோ முறையிலாக வீசப்பட்ட பந்து ஆட தவறி இருக்கின்றார் துடுப்பாட்ட வீரர். அடுத்த போட்டியாக பிளாக் லைன்ஸ் மற்றும் ராவன் ரேஞ்சர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற இருக்கிறது. எனவே 2 அணி தலைவர்களையும் மிக விரைவாக நாணய சுழற்சியை ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அடுத்தும் ஒரு அகலப்பந்தாக வீசி இருக்கின்றார். சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கின்றார். இருந்த போதிலும் அடுத்தடுத்து ஒவ்வொரு அகலப்பந்துகளை வீசி கொண்டிருக்கின்றார். 4 ஓட்டங்கள். பக்கத்தினை மாற்றி வீசுகின்றார் ஜார்ஜ். அடித்தாடுகிறார். நிச்சயமாக சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ராவன் ரேஞ்சர்ஸ் மற்றும் பிளாக் லைன்ஸ் அணிகளுக்கு இடையிலான அடுத்த போட்டி இரு அணி தலைவர்களையும் அழைக்கின்றோம். நாணய சுழற்சிக்காக லெக் திசையில் செல்கிறது பந்து. ஒரு ஓட்டம், 2வது ஓட்டத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2வது ஓட்டமும் பெறப்படுகிறது. 2 ஓட்டங்கள் மாத்திரமே.
7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. நியூ சேலஞ்சர்ஸ் அணியினர் ஒரு விக்கெட்டினை இழந்து 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. முதலாவது பந்து ஒரு நிறைவுக்கு வந்திருக்கிறது. 7 ஓட்டங்களோடு இப்பொழுது நியூ சேலஞ்சர்ஸ் சச்சின் அழைக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவது பந்து ஓவரை வீசுவதற்காக துடுப்பாட்ட வீரராக இப்பொழுது இன்னும் காலத்தில் இருக்கிறார்கள். கௌஷாலுக்கு எதிராக சச்சின் ஃபுல் டாஸ் பந்துக்கு அடித்து ஆடி இருக்கிறார். ஆஃப் தி சைடில் உயர செல்கிறது பந்து. பிடி இருக்கும் சந்தர்ப்பமா பிடி கொடுத்தார். சிறப்பானது ஒரு பிடியினை நிகழ்த்தி இருக்கின்றார் பிளாக் பேந்தர் அணி சார்பாக அந்த வீரர். மீண்டும் சச்சின் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஒரு விக்கெட்டினை சரித்திருக்கிறார். அடுத்தடுத்து எத்தனை விக்கெட்டுகளை சரிக்க போகிறார், எவ்வாறு பந்து வீச போகிறார் பொறுத்து பார்ப்போம். இளம் வீரர்களை கொண்ட ஒரு அணியாக இருக்கிறது நியூ சேலஞ்சர்ஸ் அணியினர். ஒரு தோல்வியினை தருவிருக்கின்றார்கள். இரண்டாவது போட்டியில் பங்கு பெறுகிறார்கள். பொறுத்தது பார்ப்போம் என்ன செய்ய போறாரு. அகலப்பந்தாக வீசியிருக்கிறார். அதுக்கு மேலதிகமாக ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. ரன் அவுட் முறையிலான ஆட்டமிழப்பு அங்கே இல்லை. அந்த அகலப்பந்தோடு ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. ராமன் ரேஞ்சர்ஸ் அணியினர் நாணய சுழற்சியை வென்று துடுப்படுத்த ஆடுவதற்காக பணித்திருக்கிறார்கள். பிளாக் லைன்ஸ் அணியினரை துடுப்படுத்த ஆடுவதற்காக பணித்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு அகலப்பந்தை வீசியிருக்கிறார். 10 ஓட்டங்களோடு அடித்திருக்கிறார். நிச்சயமாக அதுவும் ஒரு இருக்கிறது. எனவே அந்த 4 ஓட்டத்தோடு 14 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது இப்பொழுது நியூ சேலஞ்சர்ஸ் அணியினர். மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சாக அமைமா. நிச்சயமாக சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார். அருமையாக வீசியிருக்கக்கூடிய பந்து வீச்சாளர் பெயர் 2.13. மீண்டும் சிறப்பானது ஒரு பந்து வீச்சு. மீண்டும் மீண்டும் 2 பந்துகளை சரியான முறையில் வீசியிருக்கிறார். எந்தவித ஓட்டங்கள் அற்ற பந்தாக வீசிக் கொண்டிருக்கின்றார் பந்து வீச்சாளர். 14 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருக்கிறது. இரண்டாவது பந்து ஓவர் வீசப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக அது ஒரு அகலப்பந்தாகத்தான் இருந்தது. இருந்த போதிலும் தேவையற்ற ஒரு ஓட்டமாகத்தான் இருக்கிறது. ஒரு அகலப்பந்தாக இருந்தது. அதை தட்டிவிடப்பட்ட ஓடிய ஓட்டம். அடுத்தபடியாக வீரர் இளம் வீரர் அந்த நெக்லஸில் அடிக்கப்பட்ட அவரும் ஆட்டமளந்து செல்கிறார். நிச்சயமாக அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை சரித்திருக்கிறார் அந்த பந்து வீச்சாளர். போது இரண்டாவது பந்து ஓவரும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. வருவனே புதிதாக ஆடுகளம் புகுந்த வீரராக நீலு.
அடுத்த பந்து இறுதி பந்து ஓவரை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் GS கஜன். சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர் முதலாவது பந்தினை சிறப்பாக வீசியிருக்கிறார். மீண்டும் நடுவரை தாண்டி வீசப்படுகிற பந்து மீண்டும் அடிக்கப்படுகிறது. நிச்சயமாக உயர உயர செல்கிறது பந்து வீடி இருக்கும் சந்தர்ப்பமா பிடி கொடுத்து ஆட்டமானது செல்கிறார். பந்தாக இங்கே நமக்கு பிரதான நடுவர் எங்களுக்கு சமீட்சை மூலமாக அறிய தந்திருக்கின்றார். 2 ஓட்டங்கள் பெறப்படுகிறது. சிறப்பானது பந்து வீச்சு 17 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. மீண்டும் அடித்தாடப்படுகிறது. நிச்சயமாக சிறப்பானது ஒரு துடுப்பாட்டம். அந்த துடுப்பாட்டத்தின் மூலமாக எத்தனை ஓட்டங்கள்? ஒரு ஓட்டம் மாத்திரமா? 2 ஓட்டங்கள் பெறப்படுகிறது. ஒரு மாட்டையில் நிச்சயமாக நாங்கள் ஒரு 6 ஓட்டத்தினையாவது எதிர்பார்க்கின்றோம். 19 ஓட்டங்களை தொடர்கிறது. மூன்றாவது இறுதியான பந்து ஓவர். மீண்டும் ஒரு துடுப்பாட்டம் உயர செல்கிறது. பந்து பீடி இருக்கும் சந்தர்ப்பம் அந்த திசையில் இல்லை. நிச்சயமாக பீடி நழுவப்படுகிறது. 2வது ஓட்டத்துக்கான வாய்ப்பும் கூட. 21 ஓட்டங்கள். கஜன் மீண்டும் நடுவரை தாண்டி வீசப்படுகிற பந்து நிச்சயமாக ஆஃப் திசையில் நூடாக செல்கிறது. பந்து ஒரு ஓட்டம் பகிரப்படுகிறது. 2வது ஓட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? 2வது ஓட்டமும் அழகாக பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே 23 ஓட்டங்கள். இறுதி பந்தனை வீசுவதற்காக கஜன் அடித்தாடி இருக்கின்றார். பீடி எடுக்கும் சந்தர்ப்பம் ஆட்டமானது செல்கின்றார். எனவே 23 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 24 என்ற மிக சிறிய இலக்கினை முன்வைத்திருக்கிறார்கள். பிளாக் பேந்தர்ஸ் அணிக்காக 24 என்ற சிறிய ஒரு இலக்கினை வைத்திருக்கிறார்கள். ஒருத்தர் பார்வம் எத்தனை ஓட்டங்களை பெற போகிறார்கள் என்று நியூ சேலஞ்சர்ஸ் அணியினர் உங்களது களத்தடுப்பாளர்களை களப்பூத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வெறுமனே 18 பந்துகளை சந்தித்து 4 சிக்ஸர்களை அடிக்க வேண்டும். 4 சிக்ஸர்களை அடித்தீர்கள் தான் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கானதாக அமைந்துவிடும். பிளாக் பேந்தர்ஸ் அணிகள் உங்களுக்கான துடுப்பாட்ட வீரர்களை களம் புகுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே சமயம் நியூ சேலஞ்சர்ஸ் உங்களது கள தடுப்பாளர்களை களம் புகுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிளாக் பேந்தர்ஸ் அணி சார்பாக இப்பொழுது 6 துடுப்பாட்ட வீரராக களப்புகின்றிருக்கிறார்கள். நிவேதன்ஸ் மற்றும் சரண் ஆகிய இருவரும் களப்புகின்றிருக்கிறார்கள். நிவேதனை தனது ரசிகர்கள் கூறுகிறார்கள் இலங்கையில் அதிசிறந்த ஒரு
சூப்பர்பசன் அணிக்காக விளையாடக்கூடிய ஒரு வீரராக இருக்கிறார் நிவேதன். இம்முறை இந்த மாவுசா மண்ணில் இந்த ரிலையன்ஸ் விளையாட்டு கழகத்தின் விளையாட்டு திடலை அலங்கரிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நிவேதன், உங்களுக்கான வாழ்த்துக்கள். கலைச்செல்வன் அண்ணா, உங்களை காரியாலயத்துக்கு அழைக்கின்றோம். நிச்சயமாக நடுவர்கள் கலந்து வேண்டுகோள், மிக விரைவாக இந்த போட்டியை நடத்த வேண்டும். எனவே அடுத்தடுத்து உங்களது பணிகள் சிறப்பாக அமைந்திருந்தது இதுவரை நேரமாக. தொடர்ந்தும் உங்களது பணி எங்களுக்கு தேவை. போட்டி ஏற்பாடு குழு சார்பான உங்களுக்கான ஒரு வேண்டுகோள், மிக விரைவாக இந்த போட்டியை நடத்த வேண்டும். பிளாக் பேந்தர்ஸ் அணி சார்பாக நிவேதன் மற்றும் சாரன் ஆடுகளம் புகுந்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை ஓட்டங்களை பெற போகின்றார்கள். 24 என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்கள். 4 பந்துகளுக்கு 4 சிக்ஸர்கள். டிலக்ஷன், உங்களை காரியாலயத்துக்கு அழைக்கின்றோம். டிலக்ஷன், பந்து வீச்சாளர் இப்பொழுது நியூ சேலஞ்சர்ஸ் அணி சார்பாக நிவேதனுக்கு எதிராக பந்து வீசி கொண்டிருக்கிறார். பொறுத்தது பார்ப்போம் எத்தனை ஓட்டங்களை பெற போகிறார். ஒரு அகல பந்தாக வீசி இருக்கிறாரா இல்ல நிச்சயமாக அது ஒரு நோபல் பந்தாக பிரதான நடுவர்களுக்கு அறிய தந்திருக்கிறார். துடுப்பான வீரர் ஒருவர் பந்து வீச்சாளர் எத்தனை பந்துகளை வீசினாலும் அவரது உற்சாகம் மீண்டும் குறையவில்லை. எனவே அகல பந்துகளை வீசியிருந்தாலும் கூட மீண்டும் தயாராக கொண்டிருக்கிறார். நிவேதனுக்கு எதிராக நிவேதன் அடித்தாடுகிறார். நிச்சயமாக சூப்பர்பசன் விளையாட்டு கழகத்துக்கு விளையாடிய ஒரு வீரராக இருக்கின்றார் நிவேதன். எங்களுக்கு தெரியாது, உங்களது ரசிகர்கள் மற்றும் நண்பர்கள் தான் கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அடித்தாடி இருக்கிறார். நிச்சயமாக ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஆம், நிச்சயமாக இரண்டாவது ஓட்டத்துக்கான வாய்ப்பும் கூட. சிறப்பான முறையில் தனது செயல்பாடு அமைந்திருந்தது. நியூ சேலஞ்சர்ஸ் இப்பொழுது ஆட்டமிழக்க செய்திருக்கிறார்கள். ஷாரன் இப்பொழுது ஆட்டமிழக்க செய்கிறார் ராணுவ முறையாக. முதலாவது ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. எனவே இரண்டாவது ஓட்டத்திற்கு வாய்ப்புகள் இருக்கவில்லை. இருந்த போதிலும் ஆட்டமிழந்து செல்கிறார். விக்கெட்டினை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸ்டாம்ப்ஸ் நிவேதன் புதிதாக ஆடுகளம் புகுந்திருக்கின்றார். ஜோர்ஜ் இறுதி பந்து ஓவர் வீசி இருந்தார். ஜோர்ஜ் நிச்சயமாக சிறப்பானது ஒரு துடுப்பாட்டம் இல்லை, ஒரு ஓட்டம் மாத்திரமே. நிச்சயமாக சிறப்பான துடுப்பாட்டம் அந்த திசையில் நிச்சயமாக 6 ஓட்டங்களை கடக்க செய்திருக்கின்றது.
வந்த வேகத்தில் ஜார்ஜின் மாட்டையிலிருந்து அந்த 6 ஓட்டம் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். நிவேதன் தான் இந்த 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுப்பார் என்று இருந்த போதிலும் நிவேதன் உங்களது மாட்டையில் இருந்து நிச்சயமாக 6 ஓட்டங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மேடம் நிச்சயமாக சிறப்பான ஒரு துடுப்பாட்டம் லாங் ஆன் திசையினூடாக அடிக்கப்பட்ட பந்து அது ஒரு 6 ஓட்டமாக மாறி இருக்கிறது. ஜார்ஜின் மாட்டையில் இருந்து அடுத்தடுத்து 2 6 ஓட்டங்களை அழகாக அடித்து இருக்கிறார். எனவே அந்த 6 ஓட்டத்தோடு அணி மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15 இருக்கிறது. மீண்டும் ஒரு உயர செல்கிறது பந்தை பிடியெடுக்கும் சந்தர்ப்பம் அந்த திசையில் நிச்சயமாக நிதிஷ் ஆட்டமிழக்க செய்திருக்கிறார். ஆட்டமிழக்க செய்தது மட்டுமன்றி அவரது ஒரு பாணியினை செய்து காட்டியிருந்தார். வித்தியாசமாக இருந்தது. முதலாவது பந்து ஓவர் நிறைவுக்கு வருகிறது. 15 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டினை இழந்திருக்கிறது. 2 விக்கெட்டினை இழந்திருக்கிறது. வெறுமனே 12 பந்துகளை சந்தித்து 9 ஓட்டங்களை பெற வேண்டும். சிறப்பானது ஒரு பந்து வீச்சு இருந்த போதிலும் பந்து வீச்சாளர் அந்த பந்தினை தவறு விட்டிருக்கின்றார். லவ்லி ஜீத் இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கிறார். பந்து வீசுவதற்காக சிறப்பாக பந்து வீசக்கூடிய ஒரு வீரராக இருக்கிறார். ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஓட்டங்கள் பெறப்படுகிறது. 17 ஓட்டங்களோடு இன்னும் 7 ஓட்டங்கள் வெற்றிக்காக 10 பந்துகளை சந்தித்து 7 ஓட்டங்களை பெற வேண்டும். நிச்சயமாக 6 ஓட்டையில் கடக்க செய்திருக்கின்றார். ஷரன் கோபி இப்பொழுது 6 ஓட்டையில் கடக்க செய்கிறார். மீண்டும் ஒரு 6 ஓட்டம். ஒரு ஓட்டங்கள் மாத்திரமே பெறக்கூடிய நிலையில் 6 ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார். எனவே வெற்றி வாகை சூடிக் கொள்கிறது. பிளாக் பேந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தடுத்து 2 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து வெற்றியினை தனதாக்கிக் கொள்கின்றார். எனவே அடுத்த போட்டியாக பிளாக் லைன்ஸ் மற்றும் ராவல் ரேஞ்சர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற இருக்கிறது. எனவே பிளாக் லைன்ஸ் அணியினர் இப்பொழுது துடுப்படுத்த ஆடுவதற்காக களம் புகுந்து கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை ஓட்டங்களை இலக்காக வைக்க போகின்றார்கள். ராவல் ரேஞ்சர்ஸ் அணியினருக்கு சென்று வரை நடந்து முடிந்த போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைக்கின்றோம். ஷூலக்ஷன் அவர்களை அழைக்கின்றோம். எனவே கடந்த போட்டியில் ஜார்ஜ் 3 பந்துகளை மாத்திரமே சந்தித்து 12 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதேவேளை ஒரு பந்து வீசி 7 ஓட்டங்களை வழங்கி ஒரு விக்கெட்டினை சரித்திருந்தார். அவருக்கான கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் ஷூலக்ஷனை அழைக்கின்றோம். அவர் ஆரம்ப போட்டியில் இன்றைய தினத்துக்கான ஆரம்ப போட்டியில் சிறப்பாக செயல்படாவிட்டாலும் இந்த கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக அவரை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம். ஜோர்ஜ் அவர்களை அழைக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் ஷூலக்ஷன் எனும் சிறந்த ஒரு வீரரின் கையில் இருந்து அந்த கேடயத்தினை பெற்றுக் கொள்வது அவருக்கான ஒரு பெருமிதம் தான். நிச்சயமாக சிறப்பானது ஒரு பாதுகாப்பான துடுப்பாட்டம். அங்கே
ராவன் ரேஞ்சர்ஸ் அணிக்கு எதிராக சிறப்பாக ஒரு ஓட்டம் இரண்டாவது ஓட்டம் பெறப்படுகிறது. இரண்டு ஓட்டமும் பெறப்படுகிறது. டீலான் மற்றும் லிதுஷன் ஆகிய ஜோடிகள் இப்பொழுது களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். டீலான் இப்பொழுது இரண்டு ஓட்டங்களை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது குமாரின் பந்துக்கு முன் கொடுத்து கொண்டிருக்கிறார். குமார் சிறப்பாக பந்து வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளரும் கூட அடித்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு 6 ஓட்டம் லெக் திசையினூடாக அடிக்கப்பட்ட பந்து. அது ஆரம்பத்தில் ராவன் ரேஞ்சர்ஸ் அணி சார்பாக குமார் பந்து வீசியிருந்தார். ஆரம்ப போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசியிருந்தார். 3 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை சரித்திருந்தார். இந்த போதிலும் இப்பொழுது அது சரி வரவில்லை. டீலானின் மாட்டையிலிருந்து மிக நீண்ட தூரமான ஒரு 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்டம் என்று தான் கூற முடியும். ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்படுகிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கான வாய்ப்பு இருந்தும் தேவையில்லை என்று மறுத்திருக்கிறார். எனவே அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9 உயர்ந்திருக்கிறது. குமாரின் பந்துக்கு சரமாரியாக விளாசக்கூடிய டீலான் இப்பொழுது லிதுஷனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவரும் கூட அளித்திருக்கிறார். ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே 10 ஓட்டங்களோடு மீதம் இருக்கக்கூடிய இந்த பந்து வாரி 2 பந்துகள் மீதம் இருக்கிறது. குமார் இறுதி 2 பந்துகளை வீசுவதற்காக அடித்தாடி இருக்கிறார். நிச்சயமாக சிறப்பானது துடுப்பாட்டம். டீலானின் மாட்டையிலிருந்து மீண்டும் ஓப் திசையில் அடிக்கப்பட்ட அந்த பந்து 6 ஓட்ட எல்லையை கடந்திருக்கிறது. எனவே அந்த 6 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 16 உயர்ந்திருக்கிறது. சென்ற போட்டியில் சிறப்பாக பந்து வீசி சிறந்த பந்து வீச்சாளர் என்ற பெருமைக்குரிய ஒரு வீரராக இருந்தார் குமார். 3 ஓட்டங்களை மாத்திரமே வழங்கி 2 விக்கெட்டுகளை சரித்திருந்தாலும் கூட இப்பொழுது சரமாரியாக அடித்து விளாசிக் கொண்டிருக்கிறார்கள். இவரது பந்து ஓவருக்கு நிச்சயமாக சிறப்பான ஒரு பந்து வீச்சு. இந்த பந்து ஓவர் நிறைவுக்கு வருகிறதா? லயன் ரைடர்ஸ் மற்றும் லெஜெண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி அடுத்த போட்டியாக நடைபெற இருக்கிறது. ஒரு அணி தலைவர்களை வழங்கினோம். லயன் ரைடர்ஸ் மற்றும் லெஜெண்ட்ஸ் அணி தலைவர்களை அழைக்கின்றோம். நானே சுழற்சிக்காக முதலாவது பந்து ஒரு நிலையில் 16 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஏழு 2-6 என்ற இலக்கத்தினை பொறுத்திய ஜெயசினந்திரக்கூடிய அனஸ்டன் இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கின்றார். லிதுஷனுக்கு எதிராக லிதுஷன் அடித்திருக்கின்றார். குமார் அங்கே பிடித்திருக்கின்றார். எனவே ஆட்ட விளக்க செய்திருக்கின்றார்கள். எனவே முதலாவது விக்கெட் சரிக்கப்படுகிறது. பிளாக் லைன்ஸ் அணி சார்பாக இப்பொழுது களம் புகுந்து கொண்டிருக்கின்றார். டிலக்ஷன் ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரர். ஆரம்பத்தில் அருமையாக துடுப்படுத்தாடி தனது அணியினை வெற்றி வாகை சுட செய்த ஒரு வீரராக இருக்கின்றார். அனஸ்டன் மீண்டும் தயாராகி கொண்டிருக்கின்றார். வீசப்படுகிறது பந்து அறுமுறையற்ற பந்தாக தான் இருக்கிறது. அது நிச்சயமாக அந்த பந்துக்கு அடித்திருக்கலாம். அடித்திருந்தாலும் நல்லதாக அமைந்திருக்கும். நோவல் பந்தாக அமைந்திருக்கிறது. 17 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது.
நடந்து முடிந்த லெஜெண்ட்ஸ் அணிக்கு எதிரான ஒரு போட்டி நடந்து முடிந்தது. அதனால் ஆட்ட நாயகன் விருதினை வழங்குவதற்காக நாங்கள் அழைக்கின்றோம். சசிகுமார் அவர்களை அழைக்கின்றோம். லெஜெண்ட்ஸ் அணியின் சசிகுமார் அவர்களை அழைக்கின்றோம். இந்த கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் எங்களது மூன்று வீரர் அறிவிப்பாளர் கலைச்செல்வன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். இந்த கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக கலைச்செல்வன் ஐயா உங்களை அழைக்கின்றோம். சிறப்பான துடுப்பாட்டம், லாங் திசையினூடாக அடிக்கப்பட்ட பந்து அது அருமையாக இருந்தது. இதுவரை நேரமாக வான வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார் டீலான். இருபத்தி 4 ஓட்டங்கள். மீண்டும் அனஸ்டனின் பந்துக்கு எதிராக நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு 6 ஓட்டம். அந்த பந்தினை எடுப்பது என்பது அவ்வளவு சாத்தியமான விடயம் அல்ல. பந்தினை காணாமல் செய்து கொண்டிருக்கின்றார் டீலான். 30 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. டீலானின் மட்டையில் படக்கூடிய பந்துகள் அனைத்தும் 6 ஓட்டங்களை தாண்டி செல்கிறது. மீண்டும் அனஸ்டன் டீலானுக்கு எதிராக அடித்திருக்கிறார். நிச்சயமாக அதுவும் ஒரு இல்லை, சிறப்பானது. அங்கே கள தடுப்பு. முப்பத்து 1 ஓட்டங்கள். இந்த பந்து ஓவர் நிறைவுக்கு வருகிறது. எனவே 2 பந்து ஓவர் நிறைவில் 31 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. ஒரு விக்கெட்டினை இழந்து ஸ்ரீகாந்த் அழைக்கப்பட்டிருக்கிறார். 300வது இலக்கத்தினை எடுத்திருக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்கிறார். மீண்டும் மீண்டும் நாங்கள் கோரிக்கொண்டிருக்கிறோம். டீலானின் வாட்டையில் படக்கூடிய அனைத்து பந்துகளுமே எல்லை கோட்டினை தாண்டிதான் செல்கிறது. வான வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்தில் ஆட்ட நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டீலான் 5 சிக்ஸர்களை விளாசி இருக்கிறார். இதுவரை நேரமாக டீலான் பொறுத்திருந்து பார்ப்போம். தனிச்சையாக தனது அரை சதத்தினை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் 3-6 ஓட்டங்கள் தான் தேவை அரை சதத்தினை கடப்பதற்காக. அழிந்திருக்கிறார். நிச்சயமாக மீண்டும் ஒரு 6 ஓட்டமா? 6 ஓட்டம், மீண்டும் ஒரு 6 ஓட்டம். நாற்பத்தி ஓட்டங்கள். இவரது ஓட்டங்கள் மாத்திரம் நான் நினைக்கின்றேன் 40 இருக்கிறது. 40 ஓட்டங்கள் இருக்கிறது. இன்னும் 10 ஓட்டங்கள். இவரது அரை சதம் கடப்பதற்காக 10 ஓட்டங்கள். இல்லை, நிச்சயமாக உயர செல்கிறது பந்து. ஆட்டமிழந்து செல்கிறார் டீலான். இதுவரை நேரமாக வான வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தார் டீலான். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 6 சிக்ஸர்களை விளாசி இருந்தார். சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரர். வாழ்த்துக்கள். தனுதரன் இப்பொழுது களம் புகுந்திருக்கின்றார். எத்தனை ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க போகிறார் தனது அணிக்காக? அது ஒரு சிறப்பான பந்து. அது ஒரு 4 ஓட்டங்களை கடக்க செய்திருக்கிறார் தனுதரன். சென்ற போட்டியிலும் தான் சந்தித்த முதலாவது பந்தினை 6 ஓட்டத்தினை கடக்க செய்திருந்தார். எனவே இப்பொழுதும் கூட 4 ஓட்டமாக அடித்திருக்கிறார். சிறப்பான துடுப்பாட்ட வீரர். தனது அணிக்காக வெகுவாக ஓட்டங்களை குவிக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்கின்றார். 47 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். இன்னும் 2 பந்துகள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில் அடித்திருக்கின்ற லெக் திசையினூடாக ஒரு ஓட்டம் பெறப்படுகிற 2வது ஓட்டத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த போதிலும் 48 ஓட்டங்கள். இன்னும் 2 ஓட்டங்கள் மாத்திரமே. ஒரு அணி மாத்திரமே அரை சதம் தொட்டு இருக்கிறது. ஹாண்டர்ஸ் அணியினர் மாத்திரமே அரை சதம் தொட்ட ஒரு அணியாக இருக்கிறது இன்றைய தினத்தில். நிச்சயமாக அந்த சாதனையை முறையெடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது பிளாக் லைன்ஸ் அணியினர்
54 என்ற இமாலய இலக்கினை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே 54 தொட்டிருக்கிறார்கள். 55 என்ற இலக்கினை முன்வைத்திருக்கிறார்கள் எதிரணிக்காக. மைதானத்தில் ஓப் திசையில் இருக்கக்கூடிய வீரர்கள் உங்களுக்கான அன்பான வேண்டுகோள், சற்றே மைதானத்திலிருந்து அற்புதமாக செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மைதானத்தில் ஆப் திசையில் மைதானத்தில் உள்ளே இருக்கக்கூடிய வீரர்களை சற்றே அப்புறமாக செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். போட்டிகளை நடத்துவதற்கு விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிற பிளாக் லைன்ஸ் அணியினர் உங்களது களத்தடுப்பாளர்களை களப்புகுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களப்புகுத்திருக்கின்றார்கள் குமார் மற்றும் சுஜன் மற்றும் குமார் இப்பொழுது ஆடுகளம் புகுந்திருக்கின்றார்கள். சுஜன், உங்களது ஆரம்ப போட்டியில் நீங்கள் டக் அவுட் முறையிலாக ஆட்டப்பொழுது சென்றீர்கள். எனவே இந்த போட்டியில் நிச்சயமாக தனது அணிக்காக ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். குமார் தனிச்சையாக தனது அணிக்காக ஓட்டங்களை குவித்த ஒரு வீரராக இருக்கிறார். ஆரம்பத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டி என்ன நடக்க போகிறது என்று. டீலான் அழைக்கப்பட்டிருக்கின்றார். சுஜனுக்கு எதிராக டீலான் அதிரடியாக துடுப்படுத்த ஆடிய டீலான் இப்பொழுது சுஜனுக்காக பந்து வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றவர். பொறுத்தது பார்ப்போம். பந்து அடிக்கப்பட்ட பந்து அது நிச்சயமாக ஓப் திசையில் சென்றிருக்கிறது. அது ஒரு 6 ஓட்டங்களை கடக்க செய்திருக்கிறார். எனவே சுஜனின் மாநில முதலாவது 6 ஓட்டம் இன்றைய தினத்தில் இப்பொழுது சுஜன் பிரகாசிக்க ஆரம்பித்திருக்கின்றார். சுஜன் இந்த பகுதியில் சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர், அனைவரும் அறிந்த ஒரு வீரர் தான். போதிலும் முதலாவது போட்டியில் சோபிக்க தவறிய வீரர் இப்பொழுது டீலானின் பந்துக்கு முகம் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது பந்தினை முகம் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக ஆட்டமிழந்து செல்கின்றார். ஒரு 6 ஓட்டத்தோடு இப்பொழுது செல்கின்றார் சுஜன். சுஜன் இம்முறையும் சோபிக்க தவறி இருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை ஓட்டங்களை பெற போகின்றார்கள். மிகப்பெரிய ஒரு இலக்கு. 3 பந்து ஓவர்களை சந்தித்து 55 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆட வேண்டும். 55 என்ற வெற்றி இலக்கை தொடுவதற்காக 55 இலக்கத்தினை ஜேசியில் அணிந்திருக்கக்கூடிய ஒரு வீரர் சென்றிருக்கிறார். நிச்சயமாக உயர செல்கிறது பந்து. அந்த திசையில் களத்தில் இருக்கக்கூடிய களத்தடுப்பாளர் அங்கே இலை பிடி நல்விடப்படுகிறது. 2 ஓட்டங்கள் பகிரப்படுகிறது. அந்த 2 ஓட்டத்தோடு இரண்டு ஓட்டங்கள் மாத்திரமே. எனவே அந்த 2 ஓட்டத்தோடு அணி மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10 ஓட்டம். 10 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டினை இழந்து இப்பொழுது துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றது.
ரூபனின் மடையிலிருந்து லெக் திசையில் செல்கிறது பந்து. அந்த திசைக்கு ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இரண்டாவது ஓட்டம் பெறப்படுகிறது. அந்த இரண்டு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்கிறது. ஒரு விக்கெட்டினை இழந்து டிலானின் பந்து வீச்சு நிறைவுக்கு வருவதற்கு இன்னும் ஒரு பந்து மாத்திரமே இருக்கிறது. அடித்திருக்கின்றார். நிச்சயமாக உயர செல்கிறது பந்து. பிடி கொடுத்து ஆட்டமிழந்து செல்கின்றார். ரூபன் இப்பொழுது ஆட்டமிழந்து செல்கிறார். மீண்டும் 12 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருக்கிறார்கள். 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது இப்பொழுது ராவன் ரேஞ்சர்ஸ் அணியினர். பந்து வீசுவதற்காக யார் அழைக்கப்படுவார்? பொறுத்திருந்து பார்ப்போம். கிஷாந்த் அவர்களை அழைக்கின்றோம். கிஷாந்த், டைட்டன்ஸ் அணியின் கிஷாந்த் அவர்களை அழைக்கின்றோம். டைட்டன்ஸ் அணியின் கிஷாந்த் அவர்களை அழைக்கின்றோம் காரியாலயத்துக்கு. இரண்டாவது பந்து ஓர் வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் வருண் குமாருக்கு எதிராக. குமார் இப்பொழுது முதலாவது பந்தினை எதிர்கொள்வதற்காக அடித்திருக்கின்றார். லெக் திசையினோடாக அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ஓட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இரண்டாவது ஓட்டமும் பெறப்படுகிறது. நிச்சயமாக அந்த திசைக்கு ஒரு ஓட்டம் மாத்திரமே மட்டுப்படுத்தப்படுவதாம். எனவே அதன் காரணமாக ஒரு ஓட்டம் மாத்திரமே வழங்கப்படுகிறது. எனவே 13 ஓட்டங்களோடு 32 ஓட்டங்களை பெற வேண்டும் வெற்றிக்காக. மன்னிக்க வேண்டும், 42 ஓட்டங்கள், 42 ஓட்டங்களை பெற வேண்டும். பதினோரு பந்துகளை சந்தித்து 42 ஓட்டங்களை பெற வேண்டும். அனஸ்டன் இரண்டாம் இலக்க துடுப்பாட்ட வீரர்கள் புகுந்த அனஸ்டன் அடித்திருக்கிறார். நிச்சயமாக அவரது மட்டையிலிருந்து லாங் ஆன் திசையினூடாக அடிக்கப்பட்ட பந்து. அது ஒரு 6 ஓட்டமாக இருக்கிறது. எனவே அந்த 6 ஓட்டத்தில் அணி மொத்த ஓட்ட எண்ணிக்கை 19ஆக உயர்ந்திருக்கிறது. அனஸ்டன் சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரர் என்று நினைக்கின்றேன். என்ற போதிலும் இந்த பந்துக்கு என்ன செய்ய போகிறாரு? ஃபுல் டோஸ் முறையான ஒரு பந்து. அந்த பந்தினை சரிவர அளிக்கவில்லை. அது ஒரு நோபல் பந்தாக அறிய தந்திருக்கின்றார். அந்த நோபல் பந்தோடு ஒரு ஓட்டம் அதிகமாக பெறப்படுகிறது. 21 ஓட்டம். ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. ஒரு ஓட்டங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அங்கே ஆட்டம் இழப்பு கோரப்படுகிறது. இல்லை என மறுத்திருக்கிறாரா? ஆட்டம் இழந்து செல்கின்றார் குமார்.
மீண்டும் வருண் ஃபுல் டாஸ் ஒரு 10 ஆஃப் தி சைடு அடிக்கப்பட்ட 10 அது ஒரு ஓட்டமா இரண்டாவது ஓட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. ரன் அவுட் முறையிலான ஒரு ஆட்டமிழப்பு வங்கி சரியாக எங்களுக்கு அந்த சமச்சைகளை வழங்க வேண்டும். ஆட்டமிழப்பு என்றால் நன்றி சுஜீவன். அடுத்தடுத்த விக்கெட்டுகள் சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே வெற்றி இலக்கு என்பது மிக பெரிது. எனவே நிச்சயமாக 6 ஓட்டத்தினை பெற்றாக வேண்டும். இவ்வாறு விக்கெட்டுகளை இழப்பீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி என்பது உங்கள் கைவசம் சிக்காது. முற்றுமுழுதாக பிளாக் லைன்ஸ் அணிகள் தான் இப்பொழுது வெற்றிக்கான தகுதியை பெற்றிருக்கிறார்கள் இந்த போட்டியில். ராவன் ரேஞ்சர்ஸ் ராவன் ரேஞ்சர்ஸ் இப்பொழுது தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இருபத்தி 4 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. இன்னும் 31 ஓட்டங்களை பெற வேண்டும். ஆறு பந்துகளை சந்தித்து 31 ஓட்டங்களை பெற வேண்டும். போட்டியினை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிளாக் லைன்ஸ் அணியினர் மிக விரைவாக பந்தினை வீசி முடிக்க வேண்டும். ஆம், நிச்சயமாக சிறப்பான துடுப்பாட்டம். அந்த திசைக்கு ஒரு ஓட்டம். இரண்டாவது ஓட்டத்துக்கான வாய்ப்புகள் இருந்த போதிலும் ஆம், 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. மீண்டும் சிறப்பானதொரு துடுப்பாட்டம் என்று கூற முடியாத அனஸ்டன் நான்கு பந்துகளை சந்தித்து 30 ஓட்டங்களை பெற வேண்டும். இருபத்தி 29 ஓட்டங்களை பெற வேண்டும். 4 பந்துகளை சந்தித்து 29 ஓட்டங்கள். உயர செல்கிறது பந்து. பீடி எடுக்கும் சந்தர்ப்பம் பீடி கொடுத்து ஆட்டமானது செல்கிறார். கஜனிடம் பீடி கொடுத்து ஆட்டமானது செல்கிறார். சிறப்பானது ஒரு பீடி. இப்பொழுது 3 பந்துகளை சந்தித்து 29 ஓட்டங்களை பெற வேண்டும். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. 2 பந்துகளை சந்தித்து 29 ஓட்டங்களை பெற வேண்டும். அடுத்த போட்டிக்காக தயாரான நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ஒரு பந்தினை சந்தித்து 29 ஓட்டங்களை பெற வேண்டும். ஒரு பந்தினை சந்தித்து 29 ஓட்டங்களை பெற வேண்டும். முற்றுமுழுதாக பிளாக் லைன்ஸ் அணியினர் இப்பொழுது வெற்றி பக்கமாக சென்றிருக்கிறார்கள். இவ்வாறு அகல பந்துகள் என்பது நேர தாமதத்துக்கு வழிவகுக்கும். ஒரு 6 ஓட்டத்தினை வழங்கியிருந்தாலும் கூட பரவாயில்லை. நிச்சயமாக அடித்திருக்கின்றார். இல்லை, எந்தவித ஓட்டமும் பெறப்படவில்லை. வெற்றி பெறுகிறார்கள் பிளாக் லைன்ஸ் அணியினர். ராமன் ரேஞ்சர்ஸ் அணியினர் இப்பொழுது தோல்வியை தருகிறார்கள். எனவே அடுத்த போட்டியாக லெஜெண்ட்ஸ் மற்றும்
இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருதினை தட்டி செல்வதற்காக ஒருவர் இருக்கிறார். எனவே அதனை அந்த கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் லோகநாதன் அவர்களை அழைக்கின்றோம். லோகநாதன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். இந்த கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக தனிச்சையாக நின்று 12 பந்துகளை சந்தித்து 40 ஓட்டங்களை பெற்ற டீலானுக்கான இந்த விருது பிளாக் லைன்ஸ் அணியின் டீலான் அவர்களை அழைக்கின்ற வாழ்த்துக்கள். பபி மற்றும் ரோஹித் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் ரோஹித்தின் இலக்கம் தான் 45 இருக்க வேண்டும். 18வது இலக்கத்தினை தனது தேசியில் பொழுது சென்று கொண்டிருக்கிறார் ரோஹித். பபிஷன் 48ஆம் இலக்க ஜேசியில் அணிந்திருக்கக்கூடிய பபிஷன் சிறப்பாக கடந்த போட்டியில் செயல்பட்டிருந்தாலும் கூட தோல்வியை அடைந்தார்கள். லெஜண்ட்ஸ் அணியினர் ஒரு வெற்றியோடு இப்பொழுது களம் புகுந்திருக்கிறார்கள். நடுவர்களுக்கான இந்த வேண்டுகோள் போட்டியினை விரைவுபடுத்த வேண்டும். லெஜண்ட்ஸ் அணியினர் மிக விரைவாக உங்களது களத்தடுப்பாளர்களை களம் புகுத்தி உங்களது பணியினை நிறைவேற்ற வேண்டும். பந்து வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் சசி. மீண்டும் ரோஹித்துக்கு எதிராக வீசப்பட்ட பந்து சிறப்பாக வீசி இருக்கிறார். நேரடியாக விக்கெட் காப்பாளர் கைவசம் செல்கிறது அந்த பந்து. லெஜண்ட்ஸ் அணியினர் விளையாடுவதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. காரணம் மூத்த வீரர்கள் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இளம் வீரர்களுக்கு எதிராக ரோஹித் என்ற பெயருக்கு ஏற்ற வகையில் விளையாட வேண்டும் என்று நினைக்கின்றேன். ரோஹித் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களப்பூர்ந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக அதற்கு ஏற்றார் போல்தான் விளையாடி இருக்கின்றார் போலும். இல்லை, நிச்சயமாக சிறப்பானது ஒரு துடுப்பாட்டம் தான். இருந்த போதிலும் பின்னிருக்கும் சந்தர்ப்பம் அங்கே நழுவவிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் மாத்திரமே. சசியின் பந்து வீச்சு என்பது நல்லதாக அமைந்திருக்கிறது. தனது அணிக்காக அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் சசி. மீண்டும் தயாராகிக் கொண்டிருக்கின்றார். அடுத்த போட்டியாக நாணய சுழற்சி ஈடுபடுவதற்காக டைட்டன்ஸ் மற்றும் ஸ்பைடர் அணிகளுக்கு நாணய சுழற்சி ஈடுபடுவதற்காக ஸ்பைடர் மற்றும் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக அமைய போகிறது. எனவே இரண்டு தலைவர்களை அழைக்கின்றோம். நாணய சுழற்சிக்காக சிறப்பானது துடுப்பாட்டம் இல்லை. நிச்சயமாக அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் சசி. லெஜண்ட்ஸ் அணி சார்பாக அருமையாக பந்து வீசி ஒரு விக்கெட்டினை சரித்திருக்கிறார். சென்ற போட்டியில் அருமையாக துடுப்படுத்தாடிய பபிஷன் இப்பொழுது ஆட்டம் இழந்து செல்கிறார். ஆகாஷ் களப்பு ஊந்து கொண்டிருக்கிறார். முதலாம் இலக்க துடுப்பாட்ட வீரராக ஆகாஷ். ஆகாஷுக்கு எதிராக மீண்டும் சசி. நடுவரை தாண்டி வீசப்படுகிற பந்து. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. மிக மிக வேகமாக வீசப்பட்ட பந்து அது நேரடியாக விக்கெட் காப்பாளர் கைவசம் செல்கிறது. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. இப்பொழுது ஓட்டத்தினை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையாக ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்பட்டிருக்கிற நிலையில் ஒரு விக்கெட்டினை இழந்திருக்கிறது.
மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு போல்டஸ் முறையிலாக வீசப்பட்ட பந்து லெக் திசையில் அடிக்கப்படுகிறது. அந்த பந்துக்கு ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மூன்றாவது ஓட்டத்துக்கான முயற்சி சிறப்பாக அமைந்திருக்கிறது. 3 ஓட்டங்களையும் பெறுகிறார்கள். எனவே 4 ஓட்டங்களோடு இப்பொழுது களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஸ்பைடர் அணி தலைவரையும் அழைக்கின்றோம். இந்த நேரத்தில் டைட்டன்ஸ் அணி தலைவர் இங்கே இருக்கிறார். எனவே ஸ்பைடர் அணி தலைவரை அழைக்கின்றோம் நாணய சுழற்சிக்காக. இறுதி பந்தனை வீசுவதற்காக சசி 4 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டினை சரித்திருக்கிறார் இதுவரை நேரமாக. அருமையான ஒரு பந்து வீச்சு அருமையாக வீசியிருக்கின்றார். இந்த பந்து ஓவர் நிறைவின் போது 4 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. இப்பொழுது நவாஸ் அழைக்கப்பட்டிருக்கிறார். பந்து வீசத்திற்காக அழிக்கப்படுகிறது. உயிரை சறுக்கிறது. பந்து வெளியிருக்கும் சந்தர்ப்பம் அங்கே நிச்சயமாக பெடி கொடுத்து ஆட்டம் வளர்ந்து செல்கின்றார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கிளம்புகின்ற ரோஹித் கிருஷ்ணான் இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கிறார். 2ஆம் இலக்கு துடுப்பாட்ட வீரராக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். லெஜண்ட்ஸ் அணியினர் இப்பொழுது இளம் வீரர்களுக்கு எதிராக அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். லெஜண்ட்ஸ் சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார். நவாஸ் அருமையான பந்து வீச்சாளர். அடுத்தடுத்து சிறப்பான முறையில் பந்தினை நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றார். மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு போல்டஸ் பந்துக்கு அடித்தளப்படுகிறது. 1 ஓட்டம் மாத்திரமே. ஆட்டமர்ந்து செல்கின்றார் குணால். இப்பொழுது ஸ்டாம்ப் முறையிலாக ஆட்டமர்ந்து செல்கிறார். புதிதாக ஆடுகளம் போவதற்கக்கூடிய அந்த வீரர் டிக்சன் ஆடுகளம் போகின்றிருக்கின்றார். பொறுத்தது பார்ப்போம். இறுதி பந்து ஒன்று வீசுவதற்காக சத்யா அழைக்கப்பட்டிருக்கின்றார். லெஜண்ட்ஸ் அணியினர் இந்த இளம் வீரர்களை வதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூற முடியும். சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். எட்டு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது.
ஒரு சிறப்பானது ஒரு பந்து வீச்சு. ஆமா, அது ஒரு அகல பந்தாக அல்ல, நோபல் பந்தாக எங்களுக்கு அறிய தந்திருக்கின்றார் சத்யா. இதுவரை நேரமாக பந்து வீசிய வீரர்கள் சிறப்பாக வீசியிருந்தார்கள். சத்யா மாத்திரமே இப்பொழுது ஒரு நோபல் பந்தினை வீசியிருக்கின்றார். 9 ஓட்டங்கள், 3 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. மீண்டும் ஒரு அகல பந்தினை வீசியிருக்கின்றார். சிறப்பான ஒரு பந்து வீச்சு அங்கே பீடி எடுக்கும் சந்தர்ப்பம். ஆட்டப்பொழுது செல்கின்றார். இளம் வீரர்களை பதம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் கூற முடியும். லெஜண்ட்ஸ் அணியினர், மூத்த வீரர்கள் அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில், இன்றைய நாளுக்கான போட்டியில் இதுவரை நேரமாக அதி குறைந்த ஓட்டங்களில் ஆட்டமிழந்த ஒரு அணியாக இந்த அணி திகழப் போகிறது என்று நான் நினைக்கின்றேன். இல்லை, நிச்சயமாக ஒரு 6 ஓட்டத்தினை எடுத்திருக்கிறார் அந்த வீரர். எனவே 16 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. ஓட்டங்கள் இல்லை, நிச்சயமாக ஒரு ஓட்டம் மாத்திரமே பகிரப்படுகிறது. மீண்டும் ஒரு அகலபந்தினை அதிகமாக வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். சிறப்பாக பந்து வீசுகிறார். இருந்த போதிலும் அது ஒரு அகலபந்தாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அது அவ்வளவு நல்லதாக இருக்காது. 18 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. சிறப்பான துடுப்பாட்டம். அந்த திசையில் சென்ற பந்து அங்கே பார்வையாளராக அமர்ந்திருந்த அவர் தட்டிவிடப்பட்டிருக்கிறது. எனவே அது ஒரு 6 ஓட்டமாகத்தான் எங்களுக்கு அறி தந்திருக்கிறார். எனவே 6 ஓட்டமாக மாற்றப்படுகிறது. இந்த காரணத்தினால்தான் நாங்கள் கூறியிருந்தோம், மைதானத்தின் எல்லைக்கோடுக்கு பின்புறமாக சென்று அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். சிறப்பானதொரு இருபத்தி 5 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 26 என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்கள் லெஜண்ட்ஸ் அணியினருக்கு. இங்கே மைதானத்தில் உள்ள அந்த பாறைகளில் அமைந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் அந்த வேண்டுகோள், வேகமாக பந்து வரும் சந்தர்ப்பத்தில் உங்கள் மேல் படுமாயின் அதற்கு எந்த ஓட்டங்களை வழங்க வேண்டும் என்று போட்டி ஏற்பாடுகளும் சரி, நடுவர்களும் சரி ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எனவே அதன் காரணமாக தான் மைதானத்தில் உள்ளே அமர வேண்டாம் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இதுவரை நேரமாக மனோஜ், உங்களுக்கான வேண்டுகோளும் கூட சற்றே பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த அறிவுரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முத்துக்குமார் ஆசிரியர், நீங்கள் ஒரு சிறந்த வீரரும் கூட, கோமதி தமிழ் வித்தியாலயத்தின் அதிபரும் கூட, நீங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீரர்களை, பார்வையாளர்களை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
லெஜண்ட்ஸ் அணியினர் உங்களது துடுப்பாட்ட வீரர்களை மிக விரைவாக களம் புகுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நடுவர்களுக்கான இந்த வேண்டுகோள், மிக விரைவாக இந்த போட்டியை நடத்த வேண்டும். லயன் ரைடர்ஸ் அணி சார்பாக இப்பொழுது பந்து வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆரம்ப பந்து வீச்சாளராக உமாவிஷன். துடுப்பாட்ட வீரர்களாக லெஜண்ட்ஸ் அணி சார்பாக களம் புகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். காசிநாதன் மற்றும் சத்யா. விக்கெட் காப்பாளராக இணைந்திருந்தார் எங்களோடு காசிநாதன். அதனூடாக இறுதி பந்து ஓவரினை வீசி அதிக ஓட்டங்களை வழங்கிய சத்யா. இப்பொழுது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களம் புகுந்திருக்கிறார்கள். பவிஷன் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைய போகிறார்கள் இந்த மூத்த வீரர்கள். பவிஷன் முதலாவது பந்தை வீசுகின்றார். அடித்தாடி இருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒரு ஓட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஓட்டம் பகிரப்படுகிறது. முதலாவது ஓட்டம் பதிவேட்டில் பதிவிடப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவது பந்துக்கு ஒரு ஓட்டமாக ஆரம்பித்திருக்கிறார்கள். நிச்சயமாக சிறப்பான துடுப்பாட்டம் அந்த திசைக்கு. சிறப்பானது கள்ள தடுப்பு என்றுதான் கூற முடியும். 6 ஓட்டைகள் கடந்திருக்கும். இருந்த போதிலும் திசை நாடாக அடிக்கப்பட்ட அந்த பந்து அந்த திசையில் சிறப்பானது ஒரு நிக்சனின் சிறப்பான ஒரு களத்தடுப்பு அங்கே காணக்கூடியதாக இருந்தது. 6 ஓட்டத்துக்கு சென்று அந்த பந்தினை தடுத்து ஒரு ஓட்டமாக மாற்றியிருக்கிறார். 5 ஓட்டங்களை அவர் சர்வ் செய்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். இடது கை துடுப்பாட்ட வீரர் காசிநாதன் என்ன செய்ய போகிறார். அடித்தாடி இருக்கிறார். நிச்சயமாக சிறப்பான துடுப்பாட்டம் செல்கிறது. பந்து உயர லெக் திசையினூடாக சென்ற பந்து. ஒரு ஓட்டம், 2 ஓட்டம். மூன்று ஓட்டங்கள் பெறப்படுகிறது. ஐந்து ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சத்யா என்ன செய்ய போறார். பவிஷனின் பந்துக்கு சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் சத்யா. உயர செல்கிறது பந்து. இல்லை, நிச்சயமாக பிடி நழுவப்படுகிறது. அருமையான துடுப்பாட்ட வீரர் சத்யா. மூன்று ஓட்டங்கள் மைதானத்தில் உள்ளே பந்தினை வைத்துவிட்டு 3 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் லெஜண்ட்ஸ் அணியினர். வயதுக்கு ஏற்றார் போல விளையாடவில்லை, சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இளம் வீரர்களுக்கு சவால் கொடுக்கும் வண்ணமாக சத்யா மற்றும் காசிநாதனின் துடுப்பாட்டம் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனை விட ஓட்டங்களை குவிப்பதில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான்கு பந்துகளுக்கு 8 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் இதுவரை நேரமாக. விக்கெட் இழப்பின்றி 8 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறான முறையில் ஓட்டங்களை குவிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அநேகமாக லெஜண்ட்ஸ் அணியினருக்கு இருக்கிறது.
விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த போட்டியினை நடத்துவதற்கு மிக விரைவாக உங்களது ஒத்துழைப்பு அவசியமாக இருக்கிறது. இன்னும் 2 போட்டிகள் இன்றைய தினத்தில் மீதம் இருக்கிறது. இன்றைய தினத்துக்கான 2 போட்டிகள். எனவே லயன் ரைடர்ஸ் உங்களுக்கான வேண்டுகோளும் கூட மிக விரைவாக பந்தினை வீசி முடிக்க வேண்டும். அபிஷன் அடித்திருக்கிறார். நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் அபிஷன் வீசிய அனைத்து பந்துகளிலுமே மட்டையில் சரமாரியாக அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓட்டமற்ற அந்த பிரதேசத்துக்கு அடிக்கின்றமையினால் தான் அவர்களுக்கான ஓட்டங்கள் எதுவும் இல்லாத சந்தர்ப்பம். அருமையாக துடுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆறு ஓட்டம். இந்த சமீட்சை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். சிறப்பானதொரு 6 ஓட்டம். நாங்கள் நினைத்தோம் ஓட்டம் மற்ற பிரதேசத்துக்கு அடித்து விட்டார் என்று. அடித்திருக்கிறார் நிச்சயமாக அந்த திசைக்கு. பிடி கொடுத்து ஆட்டம் செல்கிறார். அருமையானதொரு துடுப்பாட்டம். 14 ஓட்டங்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு விக்கெட்டினை இழந்திருக்கிறது. லெஜண்ட்ஸ் அணி சார்பாக காசிநாதன் அருமையாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஓட்டங்களை பெற வேண்டும். 12 பந்துகளை சந்தித்து 12 ஓட்டங்களை பெற வேண்டும். ஒரு பந்துக்கு 1 ஓட்டங்கள் என்ற சராசரி ரீதியில் நீங்கள் செல்வீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்காகும். ரோஹித் அழைக்கப்பட்டிருக்கிறார். ரோஹித் இப்பொழுது சத்யாவினை நோக்கி. சத்யா ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரர். நாமஸ் அழைக்கப்பட்டிருக்கிறார். பொறுத்துமாக இடது கை துடுப்பாட்ட வீரர். அடிக்கப்படுகிறது. நிச்சயமாக உயர செல்கிறது. அந்த பந்து நெக் திசையினூடாக. ஒரு ஓட்டம் 2வது ஓட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. 3வது ஓட்டமும் பெறப்படுமா? இல்லை, 2 ஓட்டங்கள் மாத்திரமே. 17 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் வெற்றிக்காக 9 ஓட்டங்களை பெற வேண்டும். 10 பந்துகளை சந்தித்து 9 ஓட்டங்களை பெற வேண்டும். அடித்திருக்கின்றாராம். அது ஒரு பிடி இருக்கும் சந்தர்ப்பம். அந்த திசையில் பிடி நழுவிடப்பட்டிருக்கிறது. அதுக்கும் மைதானத்தின் உள்ளேயே இவ்வாறு 2 ஓட்டங்கள் வழங்குவது என்பது அவ்வளவு நல்லதாக அமையாது. எனவே 2 ஓட்டங்கள் பெறப்படுகிறது. 19 ஓட்டங்கள். இன்னும் 9 பந்துகளை சந்தித்து 7 ஓட்டங்கள் பெற வேண்டும். லெஜண்ட்ஸ் அணியினர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ஓட்ட. நவாஸ் இப்பொழுது ஆட்டம் செல்கின்றார். அந்த பிரதேசத்தில் களத்தடுப்பாளர்கள் அமைத்திருக்கின்றார்கள் என்பது சற்றே சந்தேகத்துக்குரிய விடயமாகத்தான் இருந்தது. நாங்களும் நினைத்தோம் 1 ஓட்டம் 2 ஓட்டம் பெற்று விடுவார்கள் என்று. நிச்சயமாக எனவே ஆட்டம் செல்கிறார். இப்பொழுது புதிதாக களப்புகின்றார் திவாகரன், சுதாகரன். சுதாகரன் அழைக்கப்பட்டிருக்கிறார். நேரம் தாழ்த்துவதற்கான காரணங்கள் என்னவென்று தெரியவில்லை. இருந்தபோதிலும் நேரம் தாழ்த்துவது அவ்வளவு நல்லதாக இருக்காது. பந்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது ஒரு இறந்த பந்தாக மாற்றம் பெறுமா?
மீண்டும் ரோஹித். சிறப்பானது ஒரு துடுப்பாட்டம். ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. நான் நினைக்கின்றேன் 6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள் தேவையற்றதாக அமையும். ஒவ்வொரு ஓட்டங்களை நீங்கள் எழுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களது அணி வெற்றி பெறும். மைதானத்தில் முழுக்க லெஜெண்ட்ஸ் அணி வெற்றி பெறும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பானது பந்து வீச்சு. ஆட்டம் விளக்க செய்திருக்கின்றார். மிக சிறப்பானது ஒரு பந்து வீச்சு. மிக சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரரை தான் ஆட்டம் விளக்க செய்திருக்கின்றார்கள். 6 ஓட்டங்களை மாத்திரமே பெற வேண்டும். 6 பந்தினை சந்தித்து 6 ஓட்டங்கள் பெற வேண்டும். ஒரு அகல பந்தையோ அல்லது ஒரு நோபல் பந்தினையும் கூட வீசாமல் வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளராகத்தான் அமைய வேண்டும் இந்த ஆகாஷ் வீரர். வேலை. இப்பொழுது 5 பந்துக்கு 6 ஓட்டங்கள். ஐந்து பந்துக்கு 6 ஓட்டம். அழைத்திருக்கிறார் நிச்சயமாக. இல்லை 4 ஓட்டமா? இல்லை. சிறப்பான ஒரு துடுப்பாட்டம். 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இன்னும் 4 ஓட்டங்கள். ஆம், நிச்சயமாக சிறப்பான துடுப்பாட்டம். 1 ஓட்டம் பெறப்படுகிறது. 2வது ஓட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, 1 ஓட்டம் மாத்திரமே. 3 பந்துகளை சந்தித்து 3 ஓட்டங்களை பெற வேண்டுமா? 3 பந்துகளுக்கு 3 ஓட்டங்கள். நிச்சயமாக 1 ஓட்டம் பெறப்படுகிறது.